கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக அல்லது மாதங்களாக நாம் கடைசி காலங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே கோரப்பட்ட யாவும் நிறைவேறி கொண்டு வருகிறது நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எந்த மதத்திலோ, எந்த வேதத்திலோ, எந்த புராணத்திலோ சொல்லப்படாதவர்கள் யாவும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் முதல் இம்மட்டுமாய் ஆராதனை நேரத்திலும் சரி, மேஜை நேரத்திலும் சரி, அத்தனையும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையவைகளை நாம் என்ன செய்கிறோம்? இன்று வரைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த இடங்கள் இருக்கிறது, நாம் தியானிக்கிற மனிதர்களின் பெயர்கள் இருக்கிறது இல்லைங்களா? இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நிர்விசாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நிர்விசாரத்திலே உலகத்திலே என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு எல்லை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கோம் என்பதை மாத்திரம் நாம் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் கடந்த வாரங்கள் முழுதுமாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். என்னென்ன பெயர்கள் எங்கே இருக்கிறார்கள் எல்லாம் இந்த விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட அதே விதமாக ஒரு அதிகாரத்தை பார்க்க வாசிக்கப் போகிறோம். முக்கியமாக இவர்களெல்லாம் குழந்தைகள், வாலிப பிள்ளைகளுக்கான நம்பிக்கும். நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த உலகம் ஒரு சதம் அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐஸ்லாண்ட் அந்த தேசத்தில் என்ன கிடையாது, there is no army, there is no military, such a peaceful country. பேரே ஐஸ்லாண்ட். அத்தனை இயற்கை எழில் வாய்ந்த ஒரு நகரம். இன்னைக்கு என்ன நடக்குதாங்க சொல்லுங்க போலாம்? எரிமலை வெடித்து எரிமலைக்குள்ள என்ன இருக்குது? எரிமலைக்குள்ள என்ன இருக்குது? லாவா, நெருப்பு குழம்பு உடைத்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான காட்சி என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன யாவும், எங்கு பார்த்தாலும் நிலச்சரிவுகள், எங்கு பார்த்தாலும் பூகம்பங்கள், எங்கு பார்த்தாலும் கிளவுட் பர்ஸ்டிங். அது சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் வெள்ளத்தினாலே ஏற்படுகிற அநியாயங்கள், அக்கிரமம் மிகுதியாகி போய்விட்டது. அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பே இல்லாத ஒரு சூழல். ஏற்பட்ட காலத்திலே கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்தில் சொல்லுது, வெள்ளம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும்பொழுது இவருக்கு என்ன பண்ணலாம்? அவர்கள் உணராதிருந்தார்கள். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் செய்தான்? 100 வருஷம். 500 வருடங்களுக்கு சொல்றாரு, 600 வெள்ளம் வருது. 100 வருடங்களாக பிரசங்கம் செய்தான். அவனால் ஒரே ஒரு ஆத்மா கூட அவனால் என்ன பண்ண முடியல, ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற 8 பேர் மாத்திரம் தான் காப்பாற்றப்பட்டார். அதான் வெள்ளம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போயிருக்கும். அவனவன் புசிப்போம், குடிப்போம், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உலகத்தின் ஆடம்பரங்களுக்கும் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 83ஆம் சங்கீதம். சங்கீதம் 83 ஒவ்வொரு வசனங்களாக படித்துக் கொண்டே வரும். ஜீவப்படி, சத்தமாப்படி. எடுத்துட்டீங்களா? ஜேடி எடுத்துட்டியா? 83. மூன்று விஷயம் சொல்றாரு இல்லைங்களா? எழுதியிருக்கிறது யாரு? ஆசாப். யாரு? பாடகர். அவ்வளவுதான். ஆனால் அவன் பாடகர் மாத்திரமல்ல, அநேக சங்கீதங்கள் எழுதியிருக்கிறான். அத்தனையும் தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா 3க்கு என்ன வித்தியாசம்? அர்த்தம் என்ன? 3 வார்த்தை யூஸ் பண்ணார். 3 தேவனே உங்களுக்கு தெரியும். மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும்,
சும்மா இராதேயும். 3 ஒரே அர்த்தம் தான் இல்லை. நீ மௌனமாக இராதேன்னு சொன்னா பேசாமல் இல்லை இருக்கிறாதப்பா பேசுன்னு அர்த்தம். சும்மா இராதனாலும் பேசுன்னு அர்த்தம். ஆனால் 3 விதங்களிலே அதை சொல்லுகிறார். He expresses the importance of God speaking. கர்த்தர் பேசிட்டார், பேசிதான் எல்லாம் எழுதி வச்சிருக்கார். ஆனால் அது என்ன சொல்லல, நீ பேசாத. மனுஷன் என்ன சொன்னான், எங்களுக்கு பயமா இருக்குது, சும்மனாயா ஏமாத்து வேலை, நீ பேசாத. கர்த்தர் எல்லாம் பேசிட்டார். மனிதனதை கேட்பதற்கு மனிதருக்கு அவகாசம் இல்லை. ஒரு கையாளவான மக்களாக நம்ம சேர்த்திருக்கிறார். நாம கோட்டை விட்டோம்னா அவ்வளோதான், கப்பல் காலியாக தான் போகணும். சரி, நெக்ஸ்ட். உம்முடைய சத்துருக்கள், இப்ப நம்ம பார்த்த மாதிரி பரிசுத்தாவிக்கு விரோதமானவர்கள், தெய்வத்துக்கு விரோதமானவர்கள், தெய்வத்தின் கட்டளைக்கு விரோதமானவர்கள். பழத்தை சாப்பிடாதன்னா சாப்பிடாத. அங்க ஒன்றும் வேற கேள்வி பதிலெல்லாம் கிடையாது. இன்றைக்கு தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது சொன்னார் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக மனிதர். அதை சொல்ற 6ஆம் அதிகாரத்தையே சொல்லிட்டார். எனக்கு என் மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்குது. ஏன் இவனை உண்டாக்குனேன்? இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் போகிறது. அடுத்தது, நான் தான் சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும் யோசி. யாருக்கு? யுவர் பீப்புள். யார் யுவர் பீப்புள்? யார் இது? இஸ்ரவேல். அன்னைக்கு சொல்றா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000க்கு முன்னாடி, 2000 அது ஒரு ராஜாக்களின் காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 400-600 வருடம், 2600 சொல்றா. உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து இன்னைக்கு பொருந்துமா அந்த வசனம்? இன்னைக்கு அந்த வசனம் பொருந்துதா? தேர் இஸ் கவுன்சிலிங்ஸ். எங்க போனாலும் கவுன்சிலிங்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறது தான் தெரியல. They cannot arrive at a conclusion, but they are discussing. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நேற்று ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். 4 அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும். மறுபடியும் அவர்கள் இருந்த யாருங்க? அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? சத்தம் படிக்கணும், சரியா பண்ண. அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும். யாரு சொல்றாரு? இஸ்ரவேலர்களை. அததான் சொல்றேன். அவர்கள் படிக்கும்போது அவர்கள் ஒரு ஜாதியால படிச்சுட்டா அவர்கள் யார்? அது இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் எப்படி இருக்கக்கூடாதா? கர்த்தர் ஆபிரகாம் சொல்றதை நிறைவேற்றி இன்றைக்கு அவர்களை ஒரு ஜனமாக. இஸ்ரவேல் யார்? அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன். அவன் நல்லவனோ கெட்டவனோ என்ன படாலும் சரி, அவன் யார் தான்? அவன் சேஷ்ட புத்திரன். கரெக்டா? அவன் எப்படி வேணா இருக்கட்டும். இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன். ஆபிரகாம் கொடுத்த தேசத்தில் அவனை வைத்திருக்கிற. ஆனால் உலகம் என்ன சொல்லுது? அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிரார் இல்லாமலும். அப்புறம் 4 அவர்கள் ஜாதி இல்ல ஜாதியாராயிராமலும். அவனை ஒரு ஜாதியா யூதன் சொல்லிக் கூடாது. அவன் என்ன ஜாதி? அவன் யூதனே ஒருத்தர் கூடாது உலகத்துல. The whole world is against the Jews. ஜாதியாராயிராமலும். அவன் இனிமேல் இந்த இஸ்ரவேல் என்ற பேரே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இன்னைக்கு சரியா இருக்குதா? இன்னைக்கு சரியா இருக்குதா? அது இன்னைக்கு சரியா இருக்குதா? The whole world is இந்த யூதன் ஒருத்தர் இருக்கக்கூடாது உலகத்துல. இந்த இஸ்ரவேல் என்று ஒரு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் என்று ஒரு நாடும் இருக்கக்கூடாது. அவர் என்ன செய்வோம்? அதம் பண்ணி போடுவோம் என்று சொல்கிறாங்க. கூடாரத்தாரும். நீ படிக்காதீங்க, நீங்க நல்லா நீங்க ட்ரெயின்ல பண்ணிட்டு தான் படிக்கணும். கூடாரத்தாரும். இஸ்மவேலர் யாரு? அவங்கதான் இஸ்மவேலர். நீங்க என்ன சொல்றான்? வாட் இஸ் their program? வாட் இஸ் their plan? மசூதி இடம் தான் நடந்துக்கிட்டு இங்க. அவன் என்ன சொல்றான்? யூ ஸ்பிளிட் அப் இஸ்ரேல் into 2 and give us half. Hamasum Hezbollah சொல்றான், you give it half of Israel to us.
சொல்கிறான், பேசுகிறான். மசூதி யார்? இஸ்மவேலர். இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பிலிஸ்டைன்ஸ் பெலிஸ்தியரும். ஏழாம் வருஷம் படிக்கல. என்ன வசனம் அது? அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க. ஏக மன நிர்ணயமா என்ன அர்த்தம்? ஏக மன நிர்ணயித்துக் கொள்ளுதல், தீர்மானித்துக் கொள்ளுதல். மனசுல ஒன்றை தீர்மானித்து எப்படி தீர்மானம்? நோ கான்ஃபிளிக்ஸ். 10 பேர் சேர்ந்து ஒன்னா தின்னு அவனை அடிச்சுதான் ஆகணும். ஏக மன நிர்ணயம். தமிழ் அப்படி ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஏக மன நிர்ணயம். நிர்ணயித்துக் கொள்ளுதல் என்றால் தீர்மானித்துக் கொள்ளுதல், மனதிலே தீர்மானித்தல். அதுல என்ன இருக்கணும்? ஒருமைப்பாடு. ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து சரியா பொருத்தமா இருக்குதா இன்னைக்கு கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அசீரியன்ஸ் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய சப்ஜெக்ட் இது. லோத்தின் புத்திரர் யார் யாரு? மேலகிறான் மோவாபியரும் அம்மோனியரும் இருக்கானா இல்லையா? எங்க இருக்காங்க அம்மோனியர்? சொன்னேன், யோர்தான்ல இருக்கான் அம்மோனியர். யோர்தான்ல தான் இருக்கான் மோவாபியரும் அம்மோனியர். ஏன் இருக்கான்? சேவார். லோத்து ஓடுறான், ஓடும் போதே சொல்றான் மலை மேலே ஓடா இந்த இடத்துல ஓடுன்னு சொல்லிட்டு. நீங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா பெரிய ரகசியங்கள் அதெல்லாம். அங்கேயே தான் உட்காந்துக்கிறேன் எல்லாரும். மோவாபியரும் அம்மோனியரும். 9 மீதியானியருக்கு செய்தது போலவும் ஈசான் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழைக்கப்படும். சரியா படி. மீதியானியருக்கு செய்தது மறுபடியும் படி. மீதியானியருக்கு செய்தது போலவும் ஈசான் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். இப்ப இது ஆசாப் என்ன பண்றான்? பழசா ஒன்ன சொல்லி எடுத்தாந்தீங்க போட்டு அது என்ன பண்றான்? அப்படி பண்ணிடுற சாமி. அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? he has the biblical knowledge. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றான்? இங்க கொண்டாந்துறான். இது எப்ப நடந்த காலம்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது கானான் தேசம் பிரிக்கப்பட்டதோ நியாயாதிபதிகளின் காலத்தில் இருக்கிற பேசுறவன் எங்க பேசுறான்? ராஜாக்களின் காலத்துல பேசுறான். 500 வருஷத்துக்கு பேசுறான். 500 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி இதை சொல்றான். நமக்கு 5 நாளைக்கு முன்னாடி நடந்ததே தெரியுது இல்லை. இன்னைக்கு உலகம் ஜாலியாக இருக்குது. இட்லியோட பூரி கணக்குன்னு சாப்பிட்டுங்கிறான். என்னன்னு தெரியல. என்ன நடக்குது? கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ காலை விட பார்த்தா 2 அப்பா 5 மீன் தான் பேசினுக்கிறான். 2 அப்பா 5 அப்பா 2 மீனா? 5 அப்பா 2 மீன் தானே? 5 அப்பா 2 மீன் காது. அது ஈஸியாக இருக்குதில்ல. இதெல்லாம் கஷ்டம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. நீங்கள் கேட்டீங்களா? யாருன்னா வரும்போது கேட்டிங்களா? பிரசங்க ரொம்ப சுலபம், அது ஈஸி இல்லை. அது 5 அப்பா 2 மீன் கத்துற 5000 பேருக்கு போட்டுச்சு. அதுங்களும் பரவாயில்லப்பா, இதோ மீன்ன்றாரு அப்பான்றாரு. யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கடகடன் படிக்கணும், படிக்கணும். யோசுவா 283, பேஜ் நம்பர் 283. யோசுவா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாபீன். யார் யாபீன்? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? 10ஆம் வசனத்தை நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன். அவன் என்ன பண்றான்? அவன் யாபீன் அதை கேள்விப்பட்ட போது வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்கும் தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய போரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர் இடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர் இடத்திற்கும் எர்மோன் மலை அடியிலே மிஸ்பா சேமில் இருக்கிற ஏவியர் இடத்திற்கும் ஆள் அனுப்பினான்.
ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதத்தை படிக்க முடியல, எங்களுக்கு சோறு கிடையாது. உங்களுக்கு இன்னும் தமிழ் படிக்க தெரியல. இட்ஸ் அவர் மதர் டங். ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமாக திரண்ட ஜாதியாகிய ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? இன்னைக்கு இருக்குதா இல்லையா? எல்லா ஜாதியும் கூடுறான் இன்னைக்கு அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஒரு கோடி மக்களுக்கு எதிர சொல்றான். எல்லாரும் சொல்றான். எல்லாரும் தயார் நிலைமையில இருக்கிறான். புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரியிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. அதேதான் இன்னைக்கும் சொல்றாரு. அவர்களுக்கு நீ பயப்படாத. இஸ்ரவேல் பயப்படலையா? எப்படி சேர்ந்தாங்களா அவங்கெல்லாம்? கடற்கரை மணலை போர் ஏராளமாக குதிரைகள். அந்த குதிரைகளுடைய கால் நரம்பெல்லாம் இருக்கிறான். அப்புறம் படி அவருக்கு பயப்படாத. அதே அப்படியாக சொல்லிக்கொண்டே போறார். போயிட்டு 15ஆம் வசனம் படி. எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளை ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. The same situation. இன்னைக்கு இப்படி நடக்கும். இவெல்லாம் வருவான், எல்லாம் கூட்டம் கூடுவான், நடந்து கொண்டே இருக்கிறது. யோசுவாட்ட சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னோடு. அந்த குதிரையின் கால்களின் அதெல்லாம் வந்துட்டு பெரிய காரியம். குதிரை என்ன பண்ணும்? இட் கேன் ரன் ஃபாஸ்ட். இன்னைக்கு எது அவங்களுக்கு யுத்தத்தில் இருக்கிற வாகனம்? டெசர்ட்லாம் டெசர்ட் கேமல் கிடையாது. டெசர்ட்ல என்னது? டேங்கர்லாம் போது. டேங்கர்லாம் அடிக்கிறான் பாருங்க. பாம்பில் ஒரு அடி அடிச்சானா அப்படியே டேங்கை பற்றி நெறியுது. நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் பக்கத்தில் பேஜ் நம்பர் 305. 305 4ஆம் அதிகாரம் 1-2. மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் யாபீன் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விட்டு போட்டார். சிசரா என்ற பேர். சிசரா படிச்சுமா? இப்போ இந்த படிச்சுமா இந்த வசனம் 10ஆம் வசனத்துல நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் 2 பேரும் படிங்க. அரோசேத்திலே குடியிருந்தான். இருப்புரதங்கள் இருப்பு புத்திர கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 20 வருஷம் பொன்மையாய் ஒடுக்கினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயீம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்லேமுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற. சரி, அங்கே அப்படியே நடந்துட்டு போதுங்களா? 5ஆம் அதிகாரம் 19-20. 5ஆம் அதிகாரம் 19-20. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். கொள்ளை. இதுதான் மெதுவா படிக்கணும். 20 வருஷம் மெதுவா படிக்கணும். வானத்திலிருந்து எப்போ? எத்தனை வருஷம் முன்னாடி? வானத்திலிருந்து எப்படி யுத்தம் வரும்? இன்னைக்கு வருதா யுத்தம் வானத்திலிருந்து? அதான் இன்னைக்கு தான். இப்போ நான் சொல்றது 2600 வருஷம் எனக்கு வானத்திலிருந்து எப்படி யுத்தம் வரும்? எழுதியிருக்காங்க. வானத்திலிருந்து
யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிஸ்ராவோடு யுத்தம் பண்ணின. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் விளையாட்டு இல்லை. இப்போ இந்த ஒரு வசனம் சொல்லுங்க பாருங்க, வானத்திலேருந்து எப்படி யுத்தம் பண்ண நடக்க முடியும்? இன்றைக்கி தான் என்ன சொன்னீங்க? இன்றைக்கி எல்லா நாடுகளும் எதை நம்பியிருக்காங்க? அதே ஏரோப்ளேன்ஸ் தான், அதே மிசைல்ஸ் தான். மிசைல்ஸுக்கு அயன் டோம் வச்சுருக்கிறான். அதான் சொல்கிறேன், நீ 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 ஜாக்கிரதையா இல்லைன்னா ஐ கேன் ஃபயர் ஆஃப் யுவர் பவர் கிரிட்ஸ். ஐ நோ வேர் ஆர் யுவர் அட்டாமிக் டெப்போஸ், ஐ கேன் ஃபயர் தெம். ஜாக்கிரதையாரு, நான் சொல்லிடுறேன் முன்னாடியே, ஜாக்கிரதையாரு. ஸோ வானத்திலிருந்து எங்கேருந்து வரான், அவன் எங்கேருந்து அடிக்கிறான், இன்னும் கூட நிறைய இருக்குது. யோசுவா என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அதை கொளுத்தி போட்டான். படிச்சிருக்கீங்களா? அந்த நகத்தை விட்டு என்ன பண்ண போகும்போது என்ன பண்ணோம்? கொளுத்தி போடணும். இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம என்னமா நினைக்கிறோம்? கஷ்டப்படுறோம். அந்த நகரம் தரைமட்டமாக்கப்படுது, மொத்தமாக அழிக்கப்படுகிறது. ஆக ஒன்று சொல்லுதா? சரி, 11 படிங்க. 83 படிங்க, முடிச்சிடலாம். சேபுக்கும் அவர்கள் பிரபுகள் எல்லாம் சேபாவுக்கும் சல்மனாவுக்கும் சமமாக்கும். 12 தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. 2வது தேவாலயத்தை இடிச்சிட்டான், இன்றைக்கு 3வது தேவாலயத்தை கட்ட போகிறான். அந்த டோம் இருக்கிற இடம் தான் எனக்கு வேணுன்றேன். நீ யூ ஸ்பிளிட் இஸ்ரேல் இன்டு ஆஃப். யார் சொல்கிறான்? இவன் அமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா சொல்கிறான். தேவனுடைய வாசஸ்தலங்கள் சொல்கிறான். 13 நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் மலைகளை எரிப்பது போலவும். பார்த்துருக்கீங்களா? வைல்டு ஃபயர் பார்த்துருக்கீங்களா? See, everywhere it is fire, everywhere it is burning. உமது குசுலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலக்கம் பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே. அதுதான் சொல்ற, கர்த்தாவே என்ன பண்ணுமா? அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு. பட் half of Israel is now searching for the true God. அவர்கள் முகங்களை அவமானத்தாலும் கூட யெகோவா என்னும் நாமத்தோடைய தேவரீர் ஒருவரே அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று அங்கதான் தான் முடிக்கிறான். யார் தான் உன்னதமானவர்? உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருக்கலாம், 1000 இதிகாசங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். யெகோவா என்னும் நாமத்துடைய தேவர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கு வெற்றி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். இன்றைய சூழலிலே என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண, அவருடைய பேரை ஒரு நாளும் அழிந்து போகிறதுக்கு அவர் விட மாட்டார். தன்னுடைய ஜனத்தை ஒரு நாளும் அவர் என்ன பண்ணார்? அவன் என்னதான் கட்டவனா இருந்தாலும் சரி, அவனை ஒரு நாள் விட மாட்டார். அவருடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒரு நாளும் விட மாட்டார். இது எப்படி எழுதினாரு ஒரு ஆசாப்பு? எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. எப்படி இது எழுதினாரு? எப்படி அந்த ஞானம் கிடைச்சிது? இவ்வளோ பேர் எப்படி ஒன்றா சேரணும் அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்து இந்த வசனம், இந்த அதிகாரத்தை எழுதியிருக்காரு. அதனால கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, இவைகள் நமக்கு எதை நிச்சயமாக இருக்குது? பிரதர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அங்கே நம்முடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்கிறாரு. எனக்கு ஒரு வீடு அங்கே இருக்கிறது. அது ஒரு நாள் தப்பா போகவில்லை. எழுதப்பட்டதெல்லாம் சரியாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது என்றால் அதுவும் உண்மை. அதை தான் நம் வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். யெகோவா நம் தேவன் தான் கடைசி வரைக்கும் இன்றைக்கு உலகத்தில் ஆளுகை செய்ய போற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக என்னென்னலாம் இன்றைக்கு நடக்கிறது அவ்வளோ இங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனால இது எதேச்சா நடக்கல. உலக பிரகாரமாக என்ன பண்ணலாம்? எதோ பேசலாம். பட் தேர் ஆல் பிளான், தேர் ஆல் ரிட்டர்ன். அதனால நாம் என்ன பண்ணோம்? இவங்களை பார்த்து வெள்ளம் வந்து மக்களை வாரி கொண்டு போறதுக்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி சோதம குமாரா அப்படிதான். கந்தகம் அழிஞ்சு போச்சு, பார்க்காதன்னு சொன்னார். அழியும் போது பார்க்காதன்னார். யாருக்கிட்ட? லோத்தின் மகன்கிட்ட. திரும்பி பார்த்து ஆச்சு. அதனால 2 தேவையில்லாத 2 சந்ததி உருவாச்சு. அந்த அம்மா ஏன் திரும்பி பார்த்தாங்க? சொல்றாரு, திரும்பி வா, பார்க்காத. திரும்பி பார்த்தாரு. அதுதான் மனிதனுடைய பலவீனம். இன்றைக்கு உலகம் அந்த விதமாக எதையோ செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் கர்த்தர் நம்பிக்கைகள் எல்லாம் போதித்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பெருமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் உலகத்தின் முடிவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் இந்த வேதத்தை எவ்வளவுக்குள்ள நாம் நேசிக்க வேண்டுமோ அதன்படி நேசித்து அதன்படி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கடைசியாக ஏதாவது